ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் HTML CSS யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு மீடியா டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வித் சிஎஸ்எஸோடு பண்ணியிருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக ஸ்டைல் இருக்குது. இப்போ நம்ம HTML மட்டும் பார்த்துருக்கனால இதில் நான் சிஎஸ்எஸ்ஸை இப்போ ஆஃப் பண்ணுறேன். ஸோ நான் சிஎஸ்எஸ்ஸை இப்போ கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்து நான் கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ண அப்படின்னா நமக்கு பியூர் HTML இந்த கோட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ இப்போ இந்த மாதிரி இதை நம்ம எப்படி இப்போ நம்ம பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மீடியான்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். இந்த ஃபைலை நான் ஃப்ரெஷ்ஷாக ஷார்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சைடில் வச்சுக்கிட்டு இதை இதில் வச்சுக்கிறேன். இப்போ இதில் உள்ளது அப்படியே நம்ம இதில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு H1 ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ஷோகேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு H2 டேக்கில் இதில் லோக்கல் வீடியோஸ்னு இருக்குது. இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோ டேக். ஸோ வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லி டேக் கொடுத்துட்டு இதில் சோர்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோவை நம்ம இதில் என்ன பண்ணணும், அதோட லொக்கேஷனை கொடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்லேயே வச்சுருக்கறனால வெறும் டாட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா ப்ளே பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் அப்ளை ஆகிடும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எதுவும் ப்ளே ஆகாது, எதுவுமே ஆகாது. அப்படியே சும்மா அதோட ஃப்ரண்ட் இமேஜ் மட்டும் இருக்கும். ஸோ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு கீழே ப்ளே பட்டன் இதோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக நமக்கு வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வீடியோ டேக்கில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது ப்ளே பண்ணுறது அப்புறம் மியூட் பண்ணுறதுலாம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே இந்த வீடியோக்கு ஆடியோ கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஆடியோ ஆட்டோமேட்டிக்காகவே மியூட்டில் தான் இருக்குது. ஸோ ஆடியோ இல்லாதனால இப்போ இது ஆடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பிளேயர் மியூட்டில் இருக்கணும் அப்படின்னா இதில் மியூட்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ப்ளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே மியூட்டில் இருக்கும். வேணும்னா நீங்கள் அந்த ஆடியோவை ஆன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இதை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இது இமேஜில் உள்ள வீடியோவில் உள்ள இமேஜே பார்த்தீங்கன்னா சாரி வீடியோவில் உள்ள ஒரு கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட் இமேஜாக இருக்குது. எனக்கு இதில் வேறு இமேஜ் கொண்டு ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ப்ரிவ்யூ பார்க்கும்போது எனக்கு வேறு இமேஜ் இருக்கணும் அப்படின்னா இதில் போஸ்டர்ஸ்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. அதில் நீங்கள் என்ன இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜை லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருக்கும். ப்ளே பண்ணும்போது என்னது நமக்கு நம்ம வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல உள்ள தம்ப்நெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இது ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா சிஎஸ்எஸ் இல்லாமல் நம்ம இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா இதோட வித்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 அப்படின்னு கொடுத்தோம்னா 300க்கு ஆகிடும். ஸோ இப்போ இதை ஆட்டோமேட்டிக்காகவே வீடியோ உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளே ஆகணும் அப்படின்னா அதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் ஆட்டோ ப்ளே கொடுத்துட்டு இப்போ இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா அதுவாகவே ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணணும் போய் அவசியம் இல்லை, அதுவாகவே ப்ளே ஆரம்பிச்சிடும். ஸோ அது வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை வேணும்னா விட்டுருங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரு எண்ட் இல்லாமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா இதில் லூப்புன்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், லூப் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ப்ளே ஆகும்போது என்னது திரும்ப திரும்ப முடிஞ்சாலும் திரும்ப திரும்ப லூப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வீடியோ டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ டேக்கும் இருக்கும். ஸோ ஆடியோ டேக்கில் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதை பார்க்கறது பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ டாட் ஸ்லாஷ் இதில் அதுக்கான ஆடியோ எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பண்ண உடனே ஆடியோ ஷோ ஆகாது. ஸோ இதில் கண்ட்ரோலர்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆடியோ ஷோ ஆகும். ஸோ இதை கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா ஆடியோ பட்டன் ஷோ ஆகுது. இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மியூட்டடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இதுலேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ப்ளே எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூடியூப் சேனலோட லிங்க்கை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ரேம்ங்கிற ஒரு கான்செப்டில் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஹெட்டிங்காக இதில் ஒரு டேக் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் எந்த கோடுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் வெப்சைட்டில் அந்த வீடியோ வந்துடும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். இதில் போயிட்டு இப்போ என் சேனல் பேர் சாஃப்டெக்
ஸோ இதில் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன வீடியோ வேணுமோ அந்த வீடியோ நான் எடுத்து ப்ளே பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஷேர் பட்டன் இருக்கும். ஸோ எல்லா வீடியோலையுமே ஷேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், எம்பேடர்னு இருக்கா, இதில் ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி இதை ஜஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுவே என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த வீடியோவை இங்கே ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலேயே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதோட பித் எவ்வளோ இருக்கும், இதோட சோர்ஸ் ஃபைலு எல்லாமே இதிலே கொடுப்பாங்க. ஆட்டோ ப்ளே ஆகணுமா இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்னது வீடியோ டேக் மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டோட பேஜை பார்த்தீங்கன்னா வந்து இதில் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த டேக் கீழே கொண்டு லென்த்தாக போகுது. ஓகே. ஸோ கீழே கொடுத்துட்டு அதே ஐஃப்ரேம்ங்கிற கான்செப்ட் தான் இங்கே எஸ்ஆர்சியில் நம்ம சோர்ஸ் ஃபைல் கொடுத்ததுக்கு பதிலாக நமக்கு தேவையான வெப்சைட்டோட லிங்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ இந்த வெப்சைட்டே ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இதையே நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃப்ளிப்கார்ட். ஆனால் நம்ம ஃப்ளிப்கார்ட்டே பேஸ்ட் பண்ணிப்போம். ஃப்ளிப்கார்ட் கொடுத்து இதை காப்பி பண்ணி இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு குட்டியாக தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஸோ நம்ம வழக்கம் போல் என்ன பண்ணணும், சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணாலே வித்து கொடுத்து வித்து 1000 வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹைட்டு ஹைட்டு வந்து ஒரு 1500 கொடுத்தேன் அப்படின்னா இன்னொரு வெப்சைட்டோ இல்லை இன்னொரு HTML பேஜையோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மீடியா டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு HTML சீரிஸான வீடியோஸும் இல்லை ஃபுல் ஸ்டாக் சம்மந்தமான வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூரில் IMIT லொக்கேஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஐடி ரிலேட்டடான ட்ரைனிங்னாலும் சரி, இல்லை சிவில் ரிலேட்டடான ட்ரைனிங்னாலும் நம்ம சென்டரை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.